தலைவருடைய நினைவு மண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட போது வில்சன் அவர்களது மூலையில் உட்கார்ந்திருந்தால் நான் ஒரு மூலையில் வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நானும் வில்சனும் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இடம் கிடைத்திருக்காது. சென்னை பாரிமுனையில் உள்ள YMCA அரங்கில் திமுக சட்ட திருத்த குழு சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன் மற்றும் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மெரினா கடற்கரையில் கலைஞர் நினைவு மண்டபம் திறக்கப்பட்டது. நினைவிட திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என பல துறைகளைச் சேர்ந்தவர்கள் வந்தார்கள். அப்போது நானும் வழக்கறிஞர் வில்சனும் ஆளுக்கு ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றதோடு, நிகழ்ச்சிக்கு வந்த பல பேர் அந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தது நானும் வழக்கறிஞர் வில்சனும் தான் என்பதை மறந்துவிட்டனர் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மெரினா கடற்கரையிலே தலைவருடைய நினைவு மண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட போது வில்சன் அவர்களது மூலையில் உட்கார்ந்திருந்தால் நான் ஒரு மூலையில். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒவ்வொரு திமுக தொண்டனும் தனது கையையும் திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சனின் கையையும் பிடித்துத்தான் நன்றி சொல்லிவிட்டு போனதாக கூறிய RS பாரதி, கலைஞருக்கு மெரினாவில் இடத்தை பெற்றுக் கொடுத்தது திமுக சட்டத்துறை என்றும் வழக்கை தொடர்ந்தவன் என்ற முறையில் அந்த பெருமை தனக்கு கிடைத்ததாக கூறினார். ஆனால் ஒவ்வொரு தொண்டரும் எங்களை பிடித்து நன்றி சொல்லிவிட்டு போனான். காரணம், அந்த இடத்தை கலைஞருக்கு பெற்றுக் கொடுத்தது அந்த வழக்கை தொடர்ந்தவன் என்ற முறையில் அந்த பெருமை கிடைத்தது. மேலும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தன்னால் காரில் கூட ஏற முடியாத அளவிற்கு தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு நன்றியும் பாராட்டும் தெரிவித்ததாக கூறிய RS பாரதி, வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், நானும் வழக்கறிஞர் வில்சனும் இல்லை என்றால் கலைஞருக்கு மெரினாவில் அந்த இடம் கிடைத்திருக்காது என திரும்பவும் கூறினார். பல பேர் மாறிட்டாங்க. அந்த இடம் மட்டும் அந்த இரவு, வெளிப்படையாக நான் சொல்கிறேன், நானும் வில்சனும் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இடம் கிடைத்திருக்காது. கலைஞர் நினைவிடம் ஒரு தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுகவின் சட்டத்துறைதான் காரணம் என்ற RS பாரதி, வழக்கறிஞர் அணியிலேயே உள்ள பலருக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்பதை அறிந்தேன், நீங்கள் உணரும் வேதனையை நான் உணர்ந்தவன் என்றார். தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபம் உருவாகி இருக்கிறார். அந்த மண்டபம் இருக்கிற வரை திமுகவுடைய சட்டத்துறையை யாரும் மறந்துவிட மாட்டார்கள். ஆகவே அந்த உணர்வோடு இந்த அணியிலே பல பேருக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. கலைஞர் நினைவிட திறப்பு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற நிலையில் அங்கு RS பாரதிக்கும் வில்சனுக்கும் முன் வரிசையிலோ அல்லது முக்கிய பிரமுகர்கள் அமரும் இடத்திலோ இடம் வழங்கப்படவில்லை. இதனை சுட்டிக்காட்டித்தான் RS பாரதி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.